என்னோட துவா பிறந்து இன்னைக்கு 3.5 மாதம் ஆகுது. துவா கூட நான் யூடியூப்பில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். இதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோஸ், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். துவா வயிற்றில் இருக்கும்போதே நான் அவங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனாலேயோ என்னவோ தெரியல, துவாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ட்ராவலிங் தான். ட்ராவலிங் பண்ணும்போது ரொம்ப காமாக இருப்பாங்க. பொதுவாக நியூபோர்ன் பேபிஸ் எல்லாம் ரோட்டில் இந்த வெஹிக்கிள் சவுண்டு கேட்கும்போது, ஹார்ன் அடிக்கிற சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஆஸ் எ நியூபோர்னில் இருந்து துவா இந்த செகண்ட் வரைக்கும் துவாவுக்கு ரோட்டில் இறங்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்கள வீடியோ எடுக்கிறது. ஃபோன் எடுத்து அவங்க முகத்துக்கு எதிராக வச்சுட்டாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அது பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க, அதை அப்படியே வீடியோவில் கேப்சர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சு உடனே அவங்க நோ ரியாக்ஷன் மோடுக்கு போகிறதும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க. ரோடுக்கு வந்துட்டாலே அவங்களோட ஃபீலிங்ஸே வேறு. அது என்ன மாதிரியான்னு தெரியாது. எனக்கும் ரொம்ப ட்ராவல் பண்ண பிடிக்கும். அதே மாதிரியே துவாவுக்கும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே அவங்க கூட சின்ன சின்ன ட்ராவலிங் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படி நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்ஸ் அப்படின்ற ஒரு ஷேக் ஷாப்பில் தான் வந்திருக்கோம். இங்கே கிடைக்கிற ஃப்ரூட் சலாட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரெக்னென்சியில் நான் சாப்பிட்ற ஒரே விஷயம் இதுதான். துவா பிறக்கிற அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம வீடியோஸ் போடணும். துவா வளர்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம பெர்ஃபெக்டாக எடுத்து அது ஒரு விலாகா இல்லைனா அது ஒரு மெமரியாக அட்டாச் பண்ணணும் அப்படின்னலாம் நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அவங்கள கையில் கிடைச்ச அன்னையிலேருந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை தவிர எனக்கு வேறு எதுவுமே வரல. அடிக்கடி குட்டி குட்டி வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தாலும் அதெல்லாம் ஒரு வீடியோவாக மாற்றுறதுக்கு கூட டைம் இல்லை. அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது அப்படின்னு தொடங்கி அவங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் நான் தொட்டிலே கட்டலை. ஸோ தொட்டில் கட்டினதுக்கு அடுத்து அவங்க தொட்டிலில் படுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இப்போவும் அவங்க கட்டிலில் என் கையில் தான் படுத்துட்ருக்காங்க. இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் என் துவாவை இவ்வளோ நல்லா பார்த்துக்கணுன்னா அதுக்கு ஒரே காரணம் என் அம்மா மட்டும்தான். ஆஃப்டர் டெலிவரி அவங்க மட்டும் இல்லைன்னா என் லைஃப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே என் உண்மையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய டெலிவரி ஸ்டோரி சொல்கிறேன். அதுலேயே என்னோடய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கூடவே ஷேர் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.